வணக்கம் உறவுகளே. இந்த செடிக்கு பேர் தான் கொளிஞ்சி செடி. இது அவுரி செடி நினச்சி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது அவுரி இல்லை. இதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா டெப்ரோசியா பர்பியூரியா அப்படிங்கிறது இதோட பொட்டானிக்கல் நேமு. இதோட ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லைட் பிங்க் கலரும் பர்பிள் கலரும் கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவுரி செடியோட ஃப்ளவர் எப்படி இருக்கும் அப்படின்னா லைட் பீச் கலரில் இருக்கும். இதில் வந்து தலைச்சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்து அப்படிங்கிற 3 சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதை வயல்வெளிகளில் பயிரிடுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா இதை வயலில் விளைய வைப்பாங்க. இது லைட்டாக துளிர் விட்டு வந்தோடனே இதை மண்ணோட மண்ணாக சேர்த்து உழுதுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நெற்பயிர்களை பயிரிடுவாங்க. ஏன்னா இது வந்து நெற்பயிர்களை அதிகமாக விளைவிக்கக்கூடிய சத்து இதில் அதிகமாக இருக்குன்னும் நெற்பயிர்களை அதிகமாக விளைவிச்சு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. தென்னை மரங்களுக்கும் இது நல்ல வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே இதை நட்டு வச்சுருப்பாங்க. இதை ரோட்டோரங்களில் அதிகமாக நம்ம பார்க்க முடியும். இதுக்கு வந்து ரொம்பலாம் தண்ணி தேவைப்படாது. லைட்டாக மழை பெஞ்சாலே நல்லா துளுர்த்து வரும். இதை நம்ம வயிறு வலிக்கும் சாப்பிட்லாம்.